சேலம் அருகே 3 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி விற்கப்பட்ட பெண் குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. குழந்தை விற்பனையின் பின்னணி என்ன? சேலம் மாநகர் செவ்வாப்பேட்டை மூலப்பிள்ளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செங்கோடன். இவரது மனைவி பானுப்பிரியா. இவர்களுக்கு கடந்த 15 தினங்களுக்கு முன் பெண் குழந்தை பிறந்துள்ளது. பானுப்பிரியா சற்று மனநலம் பாதித்தவர் என்று கூறப்படுகிறது. மேலும் குடும்ப வறுமை காரணமாக குழந்தையை வளர்க்க முடியாத சூழலில் இருந்துள்ளார். அப்போது பானுப்பிரியாவின் சகோதரர் ரமேஷ் குழந்தையை விற்பனை செய்தால் குடும்ப வறுமை தீரும் என்று கூறியுள்ளார். இதனால் பானுப்பிரியாவின் கணவர் செங்கோடன் சம்மதத்தின் பேரில் சேலம் லீபசார் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் மூலமாக சட்டவிரோதமாக குழந்தையை விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு பச்சிலம் பெண் குழந்தையை விற்பனை செய்துவிட்டு குழந்தையின் தாய் பானுப்பிரியாவிடம் 1,20,000 ரூபாய் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை அவருடைய சகோதரர் ரமேஷ் எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவலறிந்த அக்கம் பக்கத்தினர் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசாரும் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு மைய அதிகாரி முரளி ஆகியோர் விசாரணை நடத்தினர். அப்போது குழந்தையை சட்டவிரோதமாக விற்பனை செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் முரளி மற்றும் சேலம் அன்னதானப்பட்டி போலீசார் இணைந்து குழந்தையின் தாய் பானுப்பிரியா, தந்தை செங்கோடனிடம் விசாரணை நடத்தினர். அப்போது பானுப்பிரியாவின் சகோதரர் ரமேஷ் மூலமாக குழந்தையை விற்றது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் சட்டவிரோதமாக பணத்தை பெற்றுக்கொண்டு சேலம் லீபசார் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் குழந்தையை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அன்னதானப்பட்டி போலீசார் விசாரணை செய்து குழந்தையை மீட்டு குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். குழந்தையை சட்டவிரோதமாக வாங்கிய சேலம் லீபசார் பகுதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் குழந்தையின் தாய் பானுப்பிரியாவின் சகோதரர் ரமேஷ் ஆகியோர் மீது அன்னதானப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குழந்தையின் தாய் பானுப்பிரியா சற்று மனநலம் பாதித்தவர் என்பதால் அவரிடமும் குழந்தையின் தந்தையிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.